உங்களோட பேசிட்டு இருக்கிறது ரெஜிலின் சுந்தர். நிறைய மாணவர்கள் சொல்கிறாங்க, நான் நல்லா படிக்கிறேன், ஆனால் படிக்கிறதெல்லாம் மறந்து போகுது. அதுவும் எக்ஸாம் டைமில் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே ஸ்டார்டிங் சுத்தமாக மறந்து போயிடுதுன்ட்டு நிறைய மாணவர்கள் சொல்கிறத பார்க்குறோம். அப்படி தானே? அதே போல் பெற்றோர்களும் சொல்கிறாங்க, என் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, டியூஷன் போகிறாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் போகிறாங்க, ஆனால் என்னன்னு தெரியல, நல்ல மார்க் எடுத்து பாஸே ஆக மாட்டேங்கிறாங்கன்ட்டு நிறைய பெற்றோர்களும் சொல்கிறோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஆனால் எக்ஸாமில் படித்ததெல்லாம் மறந்து போகுது இல்லையா? நம்ம படிக்கிறது ஏன் மறந்து போகுதுன்ட்டு என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்துருக்குறோமா? நம்ம படிக்கிறது ஏன் மறந்து போகுதுங்கிறத பற்றியும் ஒரு அழகான ஒரு குதிரையின் கதையும் நான் உங்களோட பேச போகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். படிக்கிறது மறக்காமல் இருக்கணும்னா நம்ம படிக்கிறது ஏன் மறக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். 3 காரணங்களால் தான் படிக்கிறது மறந்து போகுது. முதலாவது, அது ஆங்கிலத்தில் டிகே த்ரூ டிஸ்யூஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றை பயன்படுத்தாமல் இருந்தால், தொடர்ந்து பயன்படுத்தாமல் இருந்தால் அது அழிந்து போகும். மூளை கூட அப்படித்தான். உபயோகிப்பாய் அல்லது இழப்பாய். எதை பயன்படுத்தாமல் இருந்தாலும், அதாவது தொடர்ந்து பயன்படுத்தாமல் உபயோகப்படுத்தாமல் இருந்தாலும் அது அழிந்து போகும். இதுதான் முதல் விதி. இரண்டாவது, லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது படிக்கும்போதே ஒரு வெறுப்போடு படிக்கிறது, ஆர்வமே இல்லாமல் படிக்கிறது, அக்கறை இல்லாமல் படிக்கிறது, இதெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியிருக்கே அப்படிங்கிற எண்ணத்தோடு படிக்கிறது. ஸோ இப்படி படித்தாலும் நம்முடைய நினைவில் இருக்காது. அதுவும் நிறைய மாணவர்கள் சொல்லுவாங்க, எங்கள் பெற்றோர் திட்டுறாங்கங்கிறக்காக கையில் புக்கு தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போதும் நம்ம படிக்கிறதெல்லாம் ஈஸியாக மறந்து போயிடும். மூன்றாவது, சத்தம், டிஸ்ட்ராக்ஷன். திடீரென்று ஒரு ஃபோன் வரும், இல்லை மெசேஜ் வரும், அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன், நம்ம படிக்கிறதுக்கு பக்கத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம படிக்கிறதுக்கு பக்கத்தில் ஃபோனோ டிவியோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சத்தம், அதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போதும் நம்ம படிக்கிறது ஈஸியாக மறந்து போயிடும். அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டில் யாராவது பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்மளுடைய கவனத்தை அங்கே செலுத்துறது, பேசிகிட்டு இருக்கிறவங்களோட பக்கத்தில் நம்மளோட கவனத்தை செலுத்துறது. ஸோ இப்படியெல்லாம் செய்யும்போது அந்த டிஸ்ட்ராக்ஷனால் நம்ம படிக்கிறது மறந்து போகும் இல்லையா? அதே போல் படிக்கும்போது நிறைய மாணவர்களை பார்த்தோன்னா கையில் எதையாவது ஒன்று வச்சுக்கிட்டு அப்படியே கையில் புக்கையும் வச்சுட்டே உட்காந்துட்டே இருப்பாங்க. எதையோ ஒரு பொருளை கையில் வச்சுக்கிட்டே அப்படி படிக்கிற மாதிரியே உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போதும் நம்ம படிக்கிறது ஈஸியாக மறந்து போயிடும். இதற்கு ஒரு அருமையான ஒரு கதை சொல்கிறேன், கவனிங்க. ஒரு பணக்காரர் பந்தய குதிரை ஒன்றை வாங்குறாரு. அந்த குதிரை பல பந்தயங்களில் வென்ற பிரபலமான ஒரு குதிரை. அந்த குதிரையை தனக்கு சொந்தமாக்கியதில் பணக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பணக்காரர் அந்த குதிரைக்கு அழகான கொட்டகை அமைத்து அதனை கவனிக்க வேலைக்காரரை வைத்து தேனையும் பாலையும் கொடுத்து குதிரையை நன்றாக வளர்த்து வந்தார். 6 மாதங்கள் கழிந்தன. ஒரு போட்டி வந்தது. அந்த போட்டியில் கலந்து கொள்ள தன் குதிரையையும் அழைத்து சென்றிருந்தார். ஆனால் அந்த போட்டியில் அவருடைய குதிரை கடைசியா வந்தது. பணக்காரருக்கு கடும் கோபம். குதிரையை விற்றவனிடம் சண்டைக்கு போனார். இந்த குதிரைக்கு நான் என்னெல்லாம் கொடுத்தேன் தெரியுமா, அது என்னை ஏமாற்றி விட்டது என்று பயங்கரமா கத்துறாரு. குதிரைக்கு தான் செய்ததெல்லாம் சொன்னாரு. குதிரையை விற்றவனோ அமைதியாக ஒரு கேள்வியை கேட்டார். எல்லாம் கொடுத்தீர்கள், சரிதான். குதிரைக்கு தினமும் பயிற்சி கொடுத்தீர்களா? பயிற்சி இல்லாமல் தின்று கொடுத்த குதிரையினால் ஓட முடியவில்லை என்பது அப்போதான் அந்த பணக்காரருக்கு புரிந்தது. பந்தய குதிரையானாலும் பயிற்சி இல்லாவிட்டால் படுத்துவிடும் என்பது அந்த பணக்காரருக்கு புரிந்தது. அதாவது குதிரைகள் யுத்தங்களுக்கு பயன்பட்ட நாட்களில் குதிரைகள் யுத்தத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். ஏன்னா இயற்கையாகவே இரைச்சலின் சத்தத்தை கேட்கும் போதோ இல்லைனா இரத்தத்தின் வாசனை நுகரும் போதோ குதிரைகள் மிரண்டு போய் அந்த இடத்தை விட்டு ஓடி போகக்கூடிய தன்மையுடையது. இப்படிப்பட்ட குதிரைகளுக்கு சரியான பயிற்சி அளிக்கப்பட்டு அதன் பின்புதான் குதிரைகள் யுத்தத்துக்கு பயன்படும். சரியா பயிற்சி அளிக்கப்படாத, அதாவது ஆயத்தம் பண்ணப்படாத எந்த குதிரையும் யுத்த களத்தில் சந்திக்கவே முடியாது. அதுபோலதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான இன்டர்வியூஸ், எக்ஸாம்ஸ், டெஸ்ட், இன்னும் பல சேலஞ்சஸான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான காரியங்களுக்கு சரியான ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஒரு சிலர் உங்களுடைய சேலஞ்சு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் ப்ராசஸை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்படிப்பட்டவங்க இன்னும் தீவிரமாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை மேற்கொள்ளுங்க.
இன்னும் ஒரு சிலர் சேலஞ்சஸை தெரிஞ்சும் கூட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இதுதான் உங்களுடைய சரியான நேரம். தயவு செய்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று சொல்கிறேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ அதாவது வெற்றியோ கடவுள்கிட்ட இருந்து வரும். நாம் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது அந்த இன்டர்வியூவில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை விட வெல் டேலண்டடாகவோ இல்லை ரொம்ப ஸ்மார்ட்டராகவோ இருப்பாங்க. நாம் அந்த கூட்டத்துக்கு நடுவில் எப்படிடா வின் பண்ணுறதுன்னு கலங்கி போய் தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வெற்றி என்பது கடவுள்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு காரியம். ஸோ ஆயத்தத்தோடு அவர் மேலே, அதாவது கடவுள் மேலே உங்கள் நம்பிக்கையை வைத்து உங்கள் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி கடவுள்கிட்ட இருந்து வந்துக்கிட்டே இருக்கும். செந்தூர் சுந்தர் மீடியாவில் இணைந்ததற்கு நன்றி.